தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமேன். புதியொரு நாளிலே இந்த காலை வேளையில் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம், உம்மை புகழுகிறோம். தெய்வமே, ஒரு புதியொரு நாளை எமக்கு தந்திருக்கிறீர். எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழ்வதற்கும், உம்மோடு நாங்கள் பயணிப்பதற்கும், மயலவர்களோடு எங்களுடைய அன்புறவை நாங்கள் வளர்த்து கொள்வதற்கும், எமக்கு கொடுத்த அர்ப்பணங்களை நாங்கள் அதிகரிப்பதற்கும், தெய்வமே தந்த அத்தனை வாய்ப்புகளையும் நல்முறையிலே நாங்கள் வளப்படுத்துவதற்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களோடு கூடவே இருந்தமை ஆசீர்வதியும். தெய்வமே, அன்று ஆபிரகாமை நோக்கி சொன்னீர், ஆபிரகாம் அஞ்சாதே, நான் உனக்கு கேடயமாக இருப்பேன், உனக்கு பெரும் கைமாறு கிடைக்கும் என்று நீர் வாக்களித்தது போல தெய்வமே, இன்றும் எங்களுக்கு நீர் வாக்களிக்கிறீர். நீர் எங்களுக்கு கேடயமாகவும் பெரும் கைமாறு தருபவராகவும் எமக்கு முன் காட்சி தருகிற தெய்வமே, உம்மை நாங்கள் நன்றியோடு புகழுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதித்து வணங்குகிறோம். எங்கள் கேடயம் என்பது மிக அவசியப்படுகிறது. இந்த உலகத்தின் பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலையிலே, போரும் பதட்டங்களும் அதிகரித்து போயிருக்கிற இந்த மண்ணில், எமது உரிமைக்காக பலர் குரல் கொடுக்கின்ற இந்த சூழ்நிலைகளில் தெய்வமே, நீர் எங்களோடு கூட வேறும், எங்களுடைய கேடயமாகிறோம், எங்களுடைய அரணாக கோட்டையாக இருந்து நம்மை வழிநடத்த உம்மை நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். தெய்வமே, இன்றைய நாளிலே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல மரம் நச்சுக்கனிகளை கொடுக்க இயலாது, கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது என்று சொல்கிறவரே, எங்களுடைய தன்மைகள் எல்லாம் நல்லவைகளாக, எங்களுடைய கனிகள் எல்லாம் நல்லவைகளாக, எங்களுடைய செயல்கள் எல்லாம் உமக்கேற்றவையாக மாற நமக்கு அருள் தாரும். உண்மையே எங்களுடைய இதயத்திலே நாங்கள் ஏந்தி உமக்குரிய மக்களாக இந்த நாளிலே நாங்கள் வாழ்ந்திட வல்லமை தாரும். தெய்வமே, இந்த உலகத்தின் நாட்டங்களிலே, இந்த உடலினுடைய இச்சைகளுக்குள்ளே நாங்கள் சிறைப்பட்டு போகாமல் உம்முடைய அன்புக்குள்ளே நாங்கள் உம்முடைய அன்பின் கேடயங்களுக்குள்ளே நாங்கள் எம்மை சரணடைந்து கொள்ள வல்லமை தாரும். எங்களை காத்து வழி நடத்தும். ஆமேன்.